ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல், மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பூஜை ஒன்று நடந்ததுங்க. எப்பவும் வருஷம் எங்கள் மாமனாருக்காக நாங்கள் திதிக்கு ஐயர் கூப்பிட்டு தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி. ஸோ நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டேன். ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி பூஜை நடக்கிறதுனால ப்ளஸ் வேறு நாங்கள் படையலும் போடணும். ஸோ இன்றைக்கி இந்த பூஜாரி பண்ண பூஜை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் நல்ல பொறுமையாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அண்ட் தென் எங்களுக்கு அதாவது அந்த பூஜை நடக்கிற விதமும், அந்த பூஜாரி நம்மளோட இன்ட்ராக்டிவாக இருக்கிற விதமும் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஒரு பாசிட்டிவ் ஒரு திங் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க நல்லா பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ பூஜை முடித்த கடைசியில் எப்போவுமே ஐயர் நம்மளுக்கு கொஞ்சம் அரிசியும் காய்கறிகளும் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம சமையல் பண்ணி படையல் போடணும். ஸோ நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பூஜாரி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புன உடனே நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம், சமையல் வேலைக்கு நேரே வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் விரதம் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. ஸோ சைட் பை சைடு ஒருத்தங்க ஒன்று கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒருத்தங்க பிளாக் டீ, ஒருத்தங்க பால், ஒருத்தங்க டீன்ட்டுன்னு. ஸோ எல்லாருக்குமே அந்தந்த அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு சமையல் வேலைக்கு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் தென் சமையல் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ் அண்ட் தென் வாழைக்காய் வறுத்திருந்தோம். வடை பாயாசத்தோட ஆரம்பிச்சோங்க. எப்பவும் படையல், அது கடவுளுக்கு ஆகட்டும் இல்லை அமாவாசைக்கான படையல் ஆகட்டும்ங்க, நான் எப்போவுமே வெங்காயம் பூண்டுன்றது சேர்க்க மாட்டேங்க. அது எனக்கு ஒரு ஒரு பூஜாரி சொன்னார், நம்ம இந்த மாதிரி படையல்னு போடும் போது இது சேர்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அது என்னமோ அது சொன்னதுலேருந்து எனக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பங்க. அது அப்சல்யூட்லி நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான். எனக்கு அது தோணுச்சு, சரி ஓகே நம்ம இவ்வளோ ஒரு விரதம் இருந்து ஒரு விஷயம் பண்ணும் போது அது ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது லிட்ரலி இது உங்கள் அப் டு யூ தாங்கங்க. அண்ட் தென் மோர் ஓவர் பாயாசம் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க. அண்ட் தென் வாழைக்காய் ஃப்ரையும் கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். மறக்காமல் போய் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். அண்ட் தென் என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்கங்க. எனக்கு நியூ வியூவர்ஸ் நிறைய பேர் பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க, ஒரு ஒர்க்கிங் உமனாக ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில் ஒரு மீடியாவில் பண்ணுறதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறேன். ஸோ எதுனா ஒரு நல்ல விஷயம் உங்களை ரீச் ஆகுன்ற ஒரு பியூர் இன்டென்ஷன் தான். ஸோ மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கான வேலை நடந்துகிட்டே இருந்தது. லைக் ஸ்டவ்வில் என்னோடய ஃபோனை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. அண்ட் தென் என்னாச்சு, இந்த கடைசி நாங்கள் வடை தான் ஆப்ஷனாக வச்சுருந்தோம். மற்ற எல்லா சமையலும் முடிச்சிட்டோங்க ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ வடை சுட்டுகிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே என்னாச்சு, ஹாலெல்லாம் போய் நீட் பண்ணிவிட்டு, ஏன்னா எங்கள் மாமனார் படத்தை நான் ஹாலில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹாலெல்லாம் நீட் பண்ணிவிட்டு இலைக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது சைட் பை சைடு. ஸோ ஆனால் இந்த வடை கொஞ்சம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே விரதம் சாப்பிடும் போது எல்லார் கையும் வடையில் தான் போகும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்கன்ற மாதிரி தாங்க வடை வேலை தான் முக்கியமாக போயிட்டு இருந்தது. ஸோ பின்னாலையும் பேக்கில் கொஞ்சம் பாத்திரங்க கொஞ்சம் விழுந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பாத்திர வேலையும் சைட் பை சைட் கழுவிட்டு அதெல்லாம் நீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்போ வடை நான் நினச்சிட்டு ஒரு 15 to 20 அப்படியாச்சும் வடை இருக்கட்டும் அப்படின்றத மாதிரி தான் வடைக்கான வேலை போயிட்டு இருந்தது. மறக்காமல் நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் நான் பாயாசம், அதாவது எம்டிஆர் மிக்ஸ் வாங்கி பண்ணுறதுக்கு பதில் வீட்லேயே எப்படி பண்ணலான்றது போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ படையலுக்கான வேலை வந்தாச்சுங்க. நான் என்ன சமைச்சேன்னு காட்டுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. வடை, பாயாசம், வாழைக்காய், ஒயிட் ரைஸு, தென் சாம்பார். ஸோ நல்ல ஒரு மன திருப்தியாக 3 இலை போட்டு எங்கள் மாமனாருக்காக படையல் போட்டுட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்குங்க.